தருண் தேனியும் சிறிய மரக்கன்றும். ஒரு அழகான காடு. வானம் நீளமாக இருக்க ஒரு சிறிய மரக்கன்று அங்கு மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தது. அதே காட்டில் தருண் என்ற சிறிய தேனீ இருந்தது. அது ஒவ்வொரு நாளும் அந்த மரக்கன்றின் மீது வந்து அமர்ந்து அதை தனது ஓய்விடமாக பயன்படுத்தியது. ஒரு நாள் மரக்கன்று கேட்டது, தருண், எதற்காக என் மீது தினமும் வருகிறாய்? தருண் சிரித்துவிட்டு சொன்னது, நீ மட்டும் தான் எனக்கு பாதுகாப்பான ஓய்விடம். ஒரு நாள் பெரிய மரமாக வளர்வாய். அப்போது நீ எனக்கு கூடாரமாக இருப்பாய். மரக்கன்று மகிழ்ச்சியடைந்தது. நான் வளரும்போது நீயும் என்னுடன் இருப்பாயா? நிச்சயமா. நண்பர்கள் எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள். இவ்வாறு அவர்கள் தினமும் சந்தித்து பேசிக்கொண்டே இருந்தனர். இயற்கையின் சோதனை. ஒரு நாள் கோடை காலம் மிக கடுமையாகி மழையே பெய்யவில்லை. மரக்கன்று வாட ஆரம்பித்தது. நான் உதிர்ந்து போய்விடுவேனா என்று பயந்தது. தருண் அதை பார்த்து, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று உறுதியுடன் கூறியது. அது தனது சிறிய சிறகுகளை அசைத்து கொண்டு அருகில் இருந்த புளிப்பு பழங்களை அழகாக கொத்தி அதன் சாறை மரக்கன்றின் வேரில் விட்டது. தீவிரமான வெயிலிலும் தருணின் முயற்சியால் மரக்கன்று மெதுவாக மீண்டு வந்தது. இருவரும் சந்தோஷமாக இருந்தனர். சில நாட்கள் கழித்து மழை வரத் தொடங்கியது. மரக்கன்று வேர்களை நிலத்தில் இறக்கி முழுவீச்சில் வளரத் தொடங்கியது. தருண் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டது, நான் சொன்னனா நீ பெரிய மரமாக மாறுவாய் என்று. மரக்கன்று சிரித்துவிட்டு, நீ இல்லாமல் அது எப்படி? என்றது. நட்பு வாழ்ந்து கொண்டே இருந்தது. பாடம். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் துணை நிற்கும்போது இயற்கையின் சோதனையையும் வெல்லலாம்.